நாம எல்லாருமே அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறோம். நம்ம தேவைகளுக்காக, கஷ்டங்கள் நீங்க, நோய் நொடி குணமாக, பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு. இப்படி நம்ம தேவைகளோட பட்டியல் நீண்டுகிட்டே போகும். கைகளை ஏந்தி, சில சமயம் கண்ணீரோடு, முழு மனசோட அல்லாஹ் கிட்ட மன்றாடுறோம். ஆனா சில நேரங்கள்ல நமக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும். நான் கேட்கிற துவா ஏன் இன்னும் ஏத்துக்கப்படல? நான் இவ்வளவு உருக்கமா கேட்டும் என் வாழ்க்கையில ஏன் எந்த மாற்றமும் வரல? இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்க மனசுல எப்போதாச்சும் வந்ததுண்டா? நீங்க அல்லாஹ் கிட்ட மனம் உருகி துவா கேட்டும் அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கலையேன்னு எப்போதாவது ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா? நான் கேட்டது கிடைக்கலையேன்னு உங்க இதயம் கனத்துப் போயிருக்கா? சகோதர சகோதரிகளே, நாம பலரும் கவனிக்கத் தவறிய ஒரு மாபெரும் ரகசியம் நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹாவிலேயே மறைஞ்சிருக்கு. அந்த ரகசியம் என்ன? உங்க துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட அந்த சூரா காட்டுற சரியான பாதை எதுங்கிறதான் இந்த வீடியோவுல நாம ஆழமா பார்க்க போறோம். துவாங்கிறது வெறும் கோரிக்கை மனு மட்டும் இல்ல. அது அல்லாஹ்வோட நாம பேசுற ஒரு உரையாடல். அது ஒரு வணக்கம், இபாதத். அந்த உரையாடல் நின்னு போச்சுன்னா, அந்த வணக்கம் குறைஞ்சு போச்சுன்னா, நம்ம ஆன்மீக பலம் குறைய ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் வரும்போது யாரிடம் உதவி கேட்கிறதுன்னு தெரியாம தவிப்போம். அப்போதான் சில பேர் அல்லாஹ்வை விட்டுட்டு தவறான வழிகள்ல உதவியை தேட ஆரம்பிக்கிறாங்க. கப்ருகளிடமும் அவ்லியாக்கள்னு சொல்லப்படுறவங்களோட சமாதிகளிடமும் போய் முறையிடுறாங்க. இது இஸ்லாத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஷிர்க் என்கிற ஒரு மாபெரும் பாவமா பல அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தன் திருமறையில ரொம்ப தெளிவா சொல்றான். அல்லாஹ்வையன்றி உமக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியாதவற்றை பிரார்த்திக்காதீர். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நீர் அநீதி இழைத்தவர்களில் ஒருவராகி விடுவீர். பாருங்க, நம்ம துவாவுக்கு பதில் கிடைக்கலையேங்கிற ஒரு சின்ன சந்தேகம் நம்மளை எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதைக்கு இட்டுச் செல்ல வாய்ப்பிருக்குன்னு. அதனால இந்த விஷயத்தை நாம ரொம்ப கவனமா கையாளணும். இதுக்கு சரியான தீர்வு என்னன்னு நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தினமும் தொழுகையில ஓதற ஒரு சின்ன வசனத்துக்குள்ளதான் அது ஒளிஞ்சிருக்கு. நாம தினமும் ஐவேளை ஃபர்லு தொழுகைகள்ல மொத்தம் 17 ரகத்துகள்ல ஒரு சூறாவை தவறாம ஓதுறோம். அந்த சூறா இல்லைன்னா தொழுகையே இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, அது சூரா அல் ஃபாத்திஹா தான். அந்த சூரா அல் ஃபாத்திஹாவுல வர்ற நாம தினமும் 17 முறை கட்டாயம் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான வசனத்தை அதோட ஆழமான அர்த்தத்தோட ஒரு திக்ரா நாம செஞ்சா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வசனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கைங்கிறதே சோதனைகள் நிறைஞ்சதுதான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற உண்மை. சொல்லுங்க, நம்ம யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? சிலருக்கு தீராத கடன் பிரச்சனை. வாங்குன கடனை எப்படி திருப்பிக் கொடுக்கிறதுன்னு தெரியாம ராத்திரி முழுக்க தூக்கமில்லாம கழிக்கிறாங்க. யார்கிட்ட போய் உதவி கேட்கிறதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு பிள்ளைகளை பத்தின கவலை. படிச்ச படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கே, குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஒவ்வொரு நாளும் ஏங்குறாங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ராப்பகலா உழைச்சு கடைசியில கவலையிலேயே மூழ்கி போறாங்க. வியாபாரத்துல நஷ்டம், வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சண்டை, தீராத நோயின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாரத்தை, ஒவ்வொரு கவலையை சுமந்துகிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது மனுஷன் ரொம்ப பலவீனமாகிடுறான். மனசு அலைபாயுது. தன்னோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னு புரியாம தவிக்கிறான். சிலர் மனுஷங்க கிட்ட போய் தங்களோட தேவைகளை கேட்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது? சிலர் பரிதாபப்படுவாங்க. ஆனா அவங்களால உதவ முடியாது. இன்னும் சிலரோ நம்மள கேவலமா பார்ப்பாங்க. இல்லைன்னா நம்மளோட இயலாமையை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படைப்புகள் கிட்ட கையேந்துறது கடைசியில ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் தான் பரிசா கொடுக்கும். ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்கு இமாம் ஒரு சின்ன பயான் செஞ்சாரு. அதை அவர் தற்செயலா கேட்டாரு. அந்த இமாம் சூரா அல் ஃபாத்திஹாவோட சிறப்பை பத்தி பேசிட்டு இருந்தாரு. சகோதரர்களே, அப்படின்னு அந்த இமாம் ஆரம்பிச்சாரு, நாம ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகைகள்ல 17 ரகத் தொழுறோம்.
ஒவ்வொரு ரகத்திலையும் சூரா அல் ஃபாத்திஹாவை ஓதுறோம். அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 17 தடவை அந்த அத்தியாயத்தை ஓதுறோம். அதுல ஒரு வசனம் வருது, இய்யாக நஅபுத் வ இய்யாக நஸ்தஈன். அதென்ன அர்த்தம்? இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இங்கே ஒரு உன்னதமான ஹதீஸ் குச்சியை நாம கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை, சூரா அல் ஃபாத்திஹாவை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் 2 பாதிகளாகப் பிரித்துள்ளேன். என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். நாம தொழுகையில, இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று கூறும்போது அல்லாஹ் மறுவார்த்தையாக, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது, என் அடியான் கேட்டது அவனுக்கு உண்டு என்று கூறுகிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என் எல்லா தேவைகளுக்கும் என் எல்லா கஷ்டங்களுக்கும் நான் உதவி தேடுற ஒரே இடம், ஒரே சக்தி நீ மட்டும்தான். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட யார்கிட்டையும் இல்ல, உன்கிட்ட மட்டும்தான் நான் கையேந்துறேன்னு நாம ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 17 தடவை அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம். அல்லாஹ்வும் அதற்குப் பகரமாக நீ கேட்டது உனக்கு உண்டுன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நான் தினமும் 17 தடவை தொழுகையில அல்லாஹ்வுக்கு இந்த சத்தியத்தை செஞ்சு கொடுக்கிறேன். அல்லாஹ்வும் தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். ஆனா நிஜ வாழ்க்கையில நாம் என்ன பண்றோம்? கஷ்டம் வந்ததும் மனுஷனைத்தானே தேடி ஓடுறேன். என் முழு நம்பிக்கையையும் அல்லாஹ் மேல வைக்க நாம் தவறிவிட்டோம். எப்போ ஒரு அடியான் மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கைய விட்டுட்டு முழுசா அல்லாஹ் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறானோ, அப்போ அல்லாஹ்வோட உதவி எதிர்பாராத வழிகளில் வர ஆரம்பிக்குது. தினமும் 5 வேளை தொழுகையின் 17 ரகத்களிலும் இந்த வசனத்தை ஓதும்போது அல்லாஹ் எனக்கு இப்போது பதிலளிக்கிறான் என்ற எண்ணத்தோடு அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்கள். தூய மனதோடு இதைச் சொல்லும்போது உங்க இதயம் முழுசா அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பியிருக்கணும். உறுதியான நம்பிக்கையுடன் நான் கேட்கிறேன், என் இறைவன் நிச்சயம் பதில் கொடுப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையோட கேளுங்க. அன்றாட திக்ராக மாற்றுங்கள். இதற்கு மார்க்கத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுவும் நியமிக்கப்படவில்லை. எனவே எண்ணிக்கையை விட உங்கள் இதயத்தின் தரம்தான் முக்கியம். கவலைகள் உங்களை சூழும்போதெல்லாம் இந்த வசனத்தை நாவினாலும் இதயத்தினாலும் திக்ர் செய்து அல்லாஹ்விடம் பாரத்தை ஒப்படையுங்கள். தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா? இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா? உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள். ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வெறும் 7 வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்தப் போகுது. அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா. தெரியாதா? இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ணப் போறேன். இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல. இதுதான் குரானின் தாய், உம்முல் குரான். இதுல இருக்கிறது வெறும் 7 வரிகள்தான். ஆனா அந்த 7 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம். நான் 2 வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன், ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம். ஆனா அதை திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணைய நினைக்கிறீங்க. இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது. இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. 4 வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடிப்போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அதோட பவர். நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஃபாத்திஹா ஒன்னு போதும், அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க. இது ஒரு பிரெயின் ரிலாக்ஸிங் டெக்னிக். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தடவை ஓதுங்க.
நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன். இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க.